வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தள்ளுவண்டி கடை தக்காளி சட்னி. இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 4 பெரிய தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சட்னி, அதை சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. சட்னியில் அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். நல்லா கொதிக்கட்டும். சட்னி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இந்த இட்லி மாவு தான் இந்த சட்னிக்கே ஹைலைட்டே. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி மாவு சேர்த்துட்டு சட்னி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிச்சுனாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.